Hi students. So நம்ம வந்துட்டு யூனிட் நம்பர் 8 ஹிஸ்ட்ரியில் 8th சாப்டர், அதாவது ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் இன் இந்தியா த்ரூ த ஏஜஸ். ஸோ ஒவ்வொரு பீரியட்லேயும் வந்துட்டு உமனோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் இந்த சாப்டரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். அதே மாதிரி ஏன்ஷியன்ட் பீரியடில் வந்துட்டு உமனோட பொசிஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஏன்ஷியன்ட் பீரியட்னு பார்க்கும்போது ரொம்ப ஏன்ஷியன்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லாம் இருந்தபோது உமன்ஸுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பொசிஷன் இருந்தது, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருந்தது. ஆனால் வந்துட்டு வேதிக் பீரியட், ரிக்வேதிக் பீரியட்லாம் ஸ்டார்ட் ஆகும்போது உமன்ஸோட பொசிஷன், அவங்களோட ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்துட்டு டெட்டாரியேட் ஆகிட்டே வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா உமனோட ஸ்டேட்டஸ், அதாவது வந்துட்டு பொசிஷன் ஆஃப் உமன் வந்துட்டு அந்த மிடீவியல் பீரியட் அண்ட் பிரிட்டிஷ் பீரியடில் வந்துட்டு அவங்களோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு எப்படி இருந்துச்சு, எந்த பொசிஷனில் வந்துட்டு உமன்ஸை வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பேஜ் நம்பர் 77 எடுத்துக்கோங்க. த பொசிஷன் ஆஃப் உமன் இன் மிடீவியல் பீரியட். ஸோ மிடீவியல் பீரியடில் வந்துட்டு உமனோட பொசிஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். The position of women in the society further deteriorated during the medieval period, and they suffered from many social evils such as sati, child marriage, female infanticide and slavery. ஸோ சொசைட்டியில் வந்துட்டு அந்த ரிக்வேதிக் பீரியடில் இந்த உமனோட பொசிஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக டிட்டாரியேட் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிடீவியல் பீரியடில் உமன்ஸ் வந்துட்டு நிறையா விஷயங்களுக்கு வந்துட்டு சஃபர் பண்ணாங்க. ஸோ இந்த பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா மிடீவியல் பீரியடில் நிறைய சோஷியல் ஈவில்ஸ், அதாவது வந்துட்டு சத்தி, அதாவது வந்துட்டு உடன்கட்டை ஏறுதல், சைல்டு மேரேஜ், குழந்தை திருமணம், ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், பெண் குழந்தை பிறந்தா கொன்றுவாங்க. ஸோ அது அண்ட் ஸ்லேவரி, உமன் பெண்களை வந்து அடிமைகளாக வந்துட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த மிடீவியல் பீரியடில் வந்துட்டு அதோட ஜெனித், அதாவது வந்துட்டு அதோட ஹையஸ்ட் பொசிஷனில் வந்துட்டு இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ சத்தி அப்படின்னு பார்த்தோன்னா ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு எரியும் போது ஒய்ஃபும் வந்துட்டு தானாக போயிட்டு அந்த தீயில் விழுந்துடணும். சைல்டு மேரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்துட்டு ஒரு 5 வயசு 4 வயசு அப்படி தான் இருக்கும், அவங்கள அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதே மாதிரி ஃபீமேல் இன்ஃபான்டிசைட்னா ஒரு குழந்தை பிறந்துடுச்சு, பெண் குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னா எக்கனாமிக் பேர்டனை தாங்க முடியாமல் அந்த ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அதுக்கு நிறையா அந்த பெண் குழந்தை பிறந்தாலே செலவு தான் அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்டில் வந்துட்டு அந்த பிறந்த பெண் குழந்தைகளை வந்துட்டு விஷம் கொடுத்து கொன்றுவாங்க. ஸோ அதுவும் நம்ம சொசைட்டியில் இருந்தது. அதே மாதிரி ஸ்லேவரின்னு பார்க்கும்போது பெண்களை வந்துட்டு ரொம்பவே அடிமைகளாக வந்துட்டு நடத்துனாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த மிடீவியல் பீரியடில் அதோட ஹையஸ்ட் பீக்கில் வந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. Normally, monogamy was in practice, but among the rich, polygamy was prevalent. ஸோ வந்துட்டு மோனோகேமி, அதாவது உயர்வு தாழ்வுலாம் பார்ப்பாங்க, அது காமனாக இருந்துச்சு. ஆனால் ப்ரிவலண்ட் ரிச் பீப்புளில் பார்த்தீங்க அப்படின்னா பாலிகேமி வந்துட்டு ப்ரிவலண்ட்டாக இருந்தது. சத்தி வாஸ் இன் ப்ராக்டிஸ் particularly among the royal and upper strata of the society. ஸோ சத்தி அப்படிங்கிறத உடன்கட்டை ஏறுதல் அது வந்துட்டு இந்த மிடீவியல் பீரியடில் வந்துட்டு ப்ராக்டிஸில் இருந்துச்சு. பர்டிகுலராக வந்துட்டு ராயல் சொசைட்டியில் வந்துட்டு இருந்தது. ரொம்பவே ஹையஸ்ட் பொசிஷன், ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலிலையும் அப்பர் கிளாஸ் சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் கிளாஸ் அந்த ஃபேமிலிஸ்லேயும் வந்துட்டு இந்த சத்தி அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே பர்டிகுலராக வந்துட்டு இருந்தது. விடோ ரீமேரேஜ் வாஸ் ரேர். ஸோ அந்த மிடீவியல் பீரியடில் வந்துட்டு விடோ ரீமேரேஜ் வந்துட்டு 100ல் ஒருத்தர் தான் வந்துட்டு ரீமேரேஜ் பண்ணிப்பாங்க. விடோ இருக்காங்க அப்படின்னா அவங்க ரீமேரேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ விடோனா அவங்க யாருமே மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு முன் வர மாட்டாங்க. தேவதாசி சிஸ்டம் வாஸ் இன் ப்ராக்டிஸ் இன் சம் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ தேவதாசி சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குடும்பத்தில் வந்துட்டு அப்பா வந்துட்டு ஒருத்தர் கீழே வந்துட்டு ஸ்லேவரியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வர அவங்க குடும்பமே ஃபுல்லாக அவங்களுக்கு கீழே வந்துட்டு ஸ்லேவரியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு இந்தியாவில் சில பார்ட்ஸில் வந்துட்டு ப்ராக்டிஸில் இருந்துச்சு. அமாங் த ராஜ்புட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான் த ஜோஹர் வாஸ் ப்ராக்டிஸ்ட். ஸோ ராஜஸ்தானை வந்துட்டு ரூல் பண்ணவங்க தான் வந்துட்டு ராஜ்புத். ஸோ இந்த ராஜபுத் கிட்ட என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜோஹர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் ஒரு ராஜபுத் கிங் வந்துட்டு இன்னொருத்தரை டிஃபீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அந்த தோத்த கிங்கோட ஒய்ஃபு அவங்க குழந்தைங்க எல்லாத்தையும் வந்துட்டு குரூப்பாக நிற்க வச்சு ஃபயரை கொளுத்திடுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ஜோஹர் அப்படின்னு சொல்லுவாங்க. குரூப் ஆஃப் பீப்புளை வந்துட்டு அட் அ டைமில் வந்துட்டு கொளுத்தி கொன்றுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ஜோஹர். ஸோ இது வந்துட்டு அந்த ராஜஸ்தான் ராஜபுத்திரர்கள்கிட்ட வந்துட்டு ரொம்பவே அதிகமாகவே இருந்தது.
The condition of widow became miserable during the medieval period. ஸோ medieval periodல பார்த்தீங்கன்னா விதவைகளோட நிலைமை வந்துட்டு ரொம்பவே மிசரபிள் ஸ்டேஜில் இருந்தது. அவங்க வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, ஒரே ரூமில் தான் இருந்துடணும், அவங்களுக்கு எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருவாங்க, அவங்க யார் மூஞ்சியும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இந்த medieval periodல இருந்தது. But we don't ignore the fact that the Mughal ruler Akbar attempted to abolish சதி. ஆனால் நம்மளால் ஒரு விஷயத்தை வந்துட்டு இக்னோர் பண்ணவே முடியாது, ஒரு உண்மை. முகல் எம்பரர் அக்பர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு இந்த சத்தியை வந்துட்டு அபாலிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய அட்டம்ப்ட்ஸ் வந்துட்டு எடுத்தார். இன்ஃபேக்ட் வெரி லிட்டில் அட்டென்ஷன் வாஸ் பெய்ட் டு ஃபீமேல் எஜுகேஷன். ஸோ அதே மாதிரி அவரோட அந்த பீரியட், அவருக்கு ரூல் பண்ண பீரியடில் வந்துட்டு ஃபீமேல் எஜுகேஷனுக்கு வந்துட்டு கொஞ்சம் அட்டென்ஷன் வந்துட்டு கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ மிடிவல் பீரியடில் பார்க்கும்போது உமன்ஸோட பொசிஷன் வந்துட்டு இன்னுமே கீழே போக தான் ஆரம்பிச்சது, அது மேலே இம்ப்ரூவே ஆகலை. இன்ஸ்பைட் ஆஃப் ஜென்ரல் டெட்டர்மினேஷன் we can find some expectation ரைஸ்னா சுல்தானா, குயின் துர்காவதி, சந்த் பிபி, நூர்ஜஹான், ஜஹனரா, ஜியாபாய் அண்ட் மீராபாய். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் உமன்ஸுக்காக வந்துட்டு உமனோட ஃப்ரீடத்துக்காக ரொம்பவே பாடுபட்டவங்க. டியூரிங் மிடிவியல் டைம்ஸ் உமன்ஸ் எஜுகேஷன் வாஸ் நாட் கம்ப்ளீட்லி இக்னோர்ட், though no regular separate school seems to have existed. ஸோ மிடிவியல் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உமன் எஜுகேஷன் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இக்னோர் ஆகலை. சிலர் வந்துட்டு உமன்ஸை வந்துட்டு படிக்க வச்சாங்க, ஆனால் உமன்ஸுக்கு கேர்ள்ஸுக்குன்னு சொல்லிட்டு எந்த விதமான செப்பரேட் ஸ்கூலும் வந்துட்டு இல்லை. ஃபீமேல் எஜுகேஷன் வாஸ் இன்ஃபார்மல். ஸோ அது வந்துட்டு எல்லாரும் கட்டாயமாக படிக்கணும்னு இல்லை, அது இன்ஃபார்மலாக தான் இருந்துச்சு. Girls usually had their lessons from their parents in their childhood. ஸோ கேர்ள்ஸ் வந்துட்டு யூஸ்வலாக அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்களோட சைல்ட்ஹுட் பீரியடில் வந்துட்டு லெசன்ஸ் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிப்பாங்க. The rich appointed tutors to teach their daughters at home. ஸோ ரிச் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட டாட்டர்ஸ், அவங்களோட குழந்தைகளை வந்துட்டு வீட்டிலேயே படிக்க வைக்கிறதுக்காக டியூட்டர்ஸ், அதாவது வந்துட்டு டீச்சர்ஸை வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. The daughters of Rajput chiefs and Jamindars studied literature and philosophy. ஸோ ராஜபுத் அந்த வம்சத்தை சேர்ந்தவங்களோ ஜமீன்தாஸ் இவங்க எல்லாருமே லிட்ரேச்சர் அண்ட் ஃபிலாசபி வந்துட்டு படித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு மிடிவியல் பீரியடில் வந்துட்டு உமன்ஸோட பொசிஷன். ஸோ மிடிவியல் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா உமனோட பொசிஷன் வந்துட்டு ஏன்ஷியன் பீரியட் ரிக்வேதிக் பீரியடை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கீழே தான் டெட்டாரியேட் ஆச்சே தவிர அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு அவங்களோட லைஃப்பில் வந்துட்டு ஆகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் பீரியட். ஸோ பிரிட்டிஷ் பீரியடில் உமனோட பொசிஷன் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். ஃபார் சென்ச்சுரிஸ் உமன் இன் இந்தியா ஹேட் பீன் சபார்டினேட்டட் டு மென் அண்ட் சோஷியலி அப்ரெஸ்டு. ஸோ சில சென்ச்சுரிஸ் இந்தியாவில் வந்துட்டு சில சென்ச்சுரிஸ் உமன் வந்துட்டு மென்ஸுக்கு கீழே சபார்டினேட் மென்னுக்கு ஆண்களுக்கு கீழே அடங்கி தான் இருந்தாங்க. சோஷியலாகவும் அவங்களுக்கு நிறைய இது வந்துட்டு இருந்தது. The major effect of national awakening in the 19th century was seen in the field of social reform. ஸோ இந்த நேஷ்னல் அவேக்கனிங் அப்படிங்கிற வந்துட்டு நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு அவேக்கன் ஆனதான். ஸோ 19th சென்ச்சுரியில் இந்த நேஷ்னல் அவேக்கனிங் வந்துட்டு எதில் பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் ரெஃபார்ம் ஃபீல்டில் வந்துட்டு நம்ம அதிகமாக பார்த்தோம். The enlightened persons increasingly revolted against rigid social evils and outdated custom. ஸோ நிறையா என்லைட்டன் பர்சன்ஸ், ராஜாராம் மோகன் ராய், நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், ராஜாராம் மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி, பெரியார், முத்துலக்ஷ்மி அம்மையார், தர்மாம்பாள், இவங்க எல்லாருமே இவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப என்லைட்டான பர்சன்ஸ். அவங்க எதுக்கு அதிகமாக ரிவோல்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த சோஷியல் இவில்ஸை வந்துட்டு அபாலிஷ் பண்ணணும், அதே மாதிரி கஸ்டம்ஸ், அதாவது சில சம்பிரதாயங்களை வந்துட்டு அந்த சம்பிரதாயங்களை வந்துட்டு தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே வந்துட்டு அவங்களோட ஹோல் லைஃபையே இதுக்காக வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, இந்த ரிவோல்ட்டுக்காக இது பண்ணியிருக்காங்க. Numerous individuals, reform societies and religious organizations worked hard to spread education among women, to encourage widow remarriage, to prevent marriage of young children, to enforce monogamy, and to enable middle class women to take up the professions or public employment.
ஸோ நிறைய ஆர்கனைசேஷன் நியூமரஸ் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது இந்த மாதிரி இருக்க தர்மாம்பாள், முத்துலக்ஷ்மி அம்மையார் இப்படி இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸும் சரி, நிறைய ரெஃபார்ம் சொசைட்டிஸ், ஸோ இந்த ரெஃபார்முக்குன்னே தனித்தனி சொசைட்டிஸ் இருந்தது. அந்த சொசைட்டிஸும் சரி, நிறையா ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாருமே எதுக்கு ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஜுகேஷன், உமன் எஜுகேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும், உமன்ஸ் கிட்ட உமன் வந்துட்டு கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட், ஒரு இது பிலீவை வந்துட்டு அவங்ககிட்ட கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்பட்டாங்க. எதுக்காக அப்படின்னா, உமன்ஸ் வந்துட்டு படிச்சுட்டாங்க அப்படின்னா விடோ ரீமேரேஜ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு விடோஸோட லிவிங் கண்டிஷன்ஸ், அவங்களோட வாழக்கூடிய நிலைகள் வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் அவங்களுடைய யங் சில்ட்ரனோட குழந்தை திருமணம், அந்த சைல்டு மேரேஜ் நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு மிடில் கிளாஸ் உமனை வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷன், ஒரு வேலைக்கு போயிட்டு அவங்கள தன்னைத்தானே பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பர்சன்ஸ், இந்த சொசைட்டிஸ், இந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஹார்டாக ஒர்க் பண்ணாங்க. In the beginning of 19th century, female literacy was extremely low when compared to male literacy. So beginning 19th century beginningல பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல், அதாவது வந்துட்டு கேர்ள்ஸ் படித்த அந்த ஃபீமேல் லிட்ரஸியை விட மேல் லிட்ரஸியை விட ஃபீமேல் லிட்ரஸி வந்துட்டு கம்மியாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க, beginning of the 19th century, female literacy was extremely low when compared to male literacy. The Christian missionaries were the first to set up the Calcutta Female Juvenile Society in 1819. ஸோ இந்த கிறிஸ்டியன் மிஷினரிஸ் தான் ஃபஸ்ட்டாக வந்துட்டு கல்கட்டாவில் ஃபீமேல் ஜுனிவேல் சொசைட்டி அப்படிங்கிறத ஒன்று செட்டப் பண்ணாங்க. எந்த இயர்லன்னு பார்த்தீங்கன்னா 1819. The Bethune School was founded in 1849 by J.E.D. Bethune, who was the president of Council of Education in Calcutta. ஸோ 1849 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் வந்து பெத்யூன் ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூலை வந்துட்டு கொண்டு வந்தாங்க. அது யார் கொண்டு வந்தார் பார்த்தீங்கன்னா பெத்யூன் அப்படிங்கிறவர். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போ கல்கட்டாவில் வந்துட்டு கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பிரசிடெண்ட்டாக இருந்தவர். Charles Wood's dispatch on education in 1854 led a great stress on the need for female education. ஸோ சார்லஸ் வுட்ஸ் டிஸ்பேட்ச் இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 1854 அவர் கொண்டு வந்த ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்தது. ஃபீமேல் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு எவ்வளோ தேவை, எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வந்துட்டு எல்லாருமே புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. Indian Education Commission of 1882 recommended to start primary schools for girls and teacher training institution and suggested special scholarships and prizes for girls. So இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் 1882 என்ன பண்ணாங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணாங்க ப்ரைமரி ஸ்கூல்ஸ், கேர்ள்ஸுக்காக ப்ரைமரி ஸ்கூல்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி நிறைய டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ என்ன சஜஸ்ட் பண்ண, நிறைய ஸ்காலர்ஷிப், கேர்ள்ஸுக்காக நிறையா ஸ்காலர்ஷிப்பும் ப்ரைஸஸையும் வந்துட்டு அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. In 1880s, Indian women began to enter into university. ஸோ 1880 தான் வந்துட்டு இந்தியன் உமன்ஸ் வந்துட்டு யூனிவர்சிட்டி, அதாவது வந்துட்டு காலேஜ் லெவலில் வந்துட்டு என்ட்ராக ஆரம்பித்தாங்க. They were also trained to become doctors and teachers. ஸோ அவங்களுக்கு என்னென்ன ட்ரைனிங் இருந்தது, அவங்க டாக்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸாக வரக்கூடிய அளவுக்கு வந்துட்டு ட்ரெயின் பண்ணாங்க. They began to write books and magazines. In 1914, the Women's Medical Service did a lot of work in training midwives. ஸோ வந்துட்டு அதனால வந்துட்டு நிறைய புக்ஸ், அவங்க படித்ததுனால நிறைய புக்ஸ் அண்ட் மேகசின்ஸ் எழுத ஆரம்பித்தாங்க. ஸோ 1914 பார்த்தீங்க அப்படின்னா உமன்ஸ் மெடிக்கல் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் வந்துட்டு நிறைய ஒர்க் அண்ட் ட்ரைனிங், அதாவது வந்துட்டு மிட்வைஸ்க்கு வந்துட்டு நிறையா ஒர்க் அண்ட் ட்ரைனிங்கை கொடுத்தாங்க. In 1890s, Dr. K. Carver established a number of female schools in Pune. ஸோ 1890s பார்த்தீங்க அப்படின்னா டிகே கர்வ் அப்படிங்கிறவங்க வந்துட்டு நிறைய ஃபீமேல் ஸ்கூல்ஸ் வந்துட்டு பூனாவில் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ப்ரொஃபஸர் டிகே கர்வ் பண்டித் ராமாபாய் மேட் சின்சியர் எஃபோர்ட் to emancipate women through education was really remarkable.
ஸோ இந்த ப்ரொஃபஸர் டிகே கர்வ் அதே மாதிரி பண்டித ராமாபாய் அப்படி இவங்க 2 பேரும் வந்துட்டு நிறைய சின்சியர் எஃபர்ட் போட்டாங்க. எதுக்கு அப்படின்னா உமன்ஸோட ப்ரோக்ரஸ், அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்க்கு, எஜுகேஷன் மூலயமா அவங்க நல்லா இம்ப்ரூவ் ஆகணும்னு சொல்லிட்டு நிறையா எஃபர்ட் வந்துட்டு போட்டாங்க. அது ரியலி ரிமார்க்கபிள், மறக்கவே முடியாத ஒரு எஃபர்ட்டாகவும் இருக்குது இப்போவும். The Indian Women's University was started by Professor D.K. Karv in 1916. ஸோ இந்தியன் உமன் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு ப்ரொஃபஸர் இந்த டிகே கர்வ் அப்படிங்கிறவர் வந்துட்டு 1916 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணார். It was an outstanding institution imparting education to women. ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன் இந்த ப்ரொஃபஸர் டிகே கர்வ் அப்படி ஸ்டார்ட் பண்ண அந்த இந்தியன் யூனிவர்சிட்டி வந்துட்டு ரொம்ப ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான இன்ஸ்டிடியூஷன். அங்கே வந்துட்டு உமன்ஸுக்கு தேவையான எல்லா எஜுகேஷனுமே வந்துட்டு அங்கே சொல்லி கொடுத்தாங்க. இந்த சேம் இயர் லேடி ஹார்டின் மெடிக்கல் காலேஜ் வாஸ் ஸ்டார்டட் இன் டெல்லி. ஸோ அதே வருஷத்தில் 1916 சேம் இயர்லேயே வந்துட்டு டெல்லியில் வந்துட்டு ஹார்டிங் மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிற மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லேடி ஹார்டிங் மெடிக்கல் காலேஜ் வந்துட்டு டெல்லியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதே இயரில். ஸோ இதுதான் வந்துட்டு பிரிட்டிஷ் பீரியடில் உமனோட பொசிஷன். ஸோ வந்துட்டு ஏன்ஷியன்ட் பீரியடில் உமனுக்கும் ஒரு தனி பொசிஷன் நல்ல ஹானர் இருக்குது. ஆனால் மிடிவியல் பீரியடில் ஃபுல்லாக டெட்டாரியேட் ஆகுது. எகெயின் பிரிட்டிஷ் பீரியடில் அவங்க அந்த ஸ்டேட்டஸில் இருந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டேட்டஸை கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் த்ரூ வேரியஸ் ஏஜஸ். ஒவ்வொரு ஏஜஸ்லேயும் உமனோட பொசிஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஜர் சோஷியல் இவில்ஸ். ஸோ சோஷியல் இவில்ஸ் மேஜராக இருந்தக்கூடிய சோஷியல் இவில்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்குறோம். அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ டோட்டலாக வந்துட்டு 5 இருக்குது. ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், ஃபீமேல் ஃபீட்டிசைட், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைல்டு மேரேஜ், சத்தி அண்ட் தேவதாசி சிஸ்டம். இந்த 5 இருக்குது. இந்த 5 நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ பொசிஷன் ஆஃப் உமன் அது வந்துட்டு அந்த 3 ஏஜஸ்லேயும் வந்துட்டு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.